உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கலர் கலரா வெரைட்டியா எவ்வளோ ரோஜா செடியை வாங்கி வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா கட்டாயமா நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரோஜா செடி அப்படின்னா அது பன்னீர் ரோஸ் வெரைட்டி தாங்க. இந்த வீடியோல பன்னீர் ரோஸ் வளர்ப்பு முறை பற்றியும், மற்ற ரோஸ் வெரைட்டியை விட பன்னீர் ரோஸ் வெரைட்டியை இன்னும் அதிக அளவில் ஏன் வளர்க்கணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பன்னீர் ரோஸ் வெரைட்டி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. நல்ல பிரைட்டான சன்லைட் கொடுக்குற மாதிரியான இடத்துல பார்த்து வச்சுடுங்க. ஒருவேளை பால்கனியில் வச்சா கூட நல்ல சன்லைட் வர பால்கனியாக சூஸ் பண்ணி இந்த செடியை வளர்க்கலாம். மற்ற ரோஜா வெரைட்டியை பார்த்தோம்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும். இதில் வர வாசத்துக்காகவே பன்னீர் ரோஸை விரும்பி வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர், பர்ஃப்யூம், பியூட்டி ப்ராடக்ட்ஸில் எல்லாம் இந்த பன்னீர் ரோஸை தான் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் இந்த ரோஸ் ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸ் அப்போ ரோஸ் ஆயில் உபயோகப்படுத்தி மசாஜ்லாம் கொடுக்கும்போது மெனோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதா ரிசர்ச்ல சொல்லப்படுதுங்க. பெண்களோட கருப்பையை பலப்படுத்துறது மட்டும் இல்லாம ஒரு சில நேரம் காரணமே இல்லாம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, டிப்ரெஷனா ஃபீல் பண்ணும்போது இந்த ரோஸ் ஆயில் உபயோகப்படுத்தினா மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் தருதுங்க. பெண்களை போலவே ஆண்களும் டயர்டா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணலாங்க. பன்னீர் ரோஜா இதழ்களும் நாட்டு சர்க்கரையும் இருந்தா குல்கந்தை ஈஸியா பண்ணிடலாங்க. உடல் வெப்பம் அதிகமாகும் போது அது சம்பந்தமான பல நோய்கள் வரும் இல்லையா? கான்ஸ்டிபேஷன், அசிடிட்டி, பைல்ஸ், வாய்ப்புண், இந்த மாதிரி உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களை குல்கந்தை அடிக்கடி எடுத்துட்டு வரும்போது நல்ல கியூர் கிடைக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் ரோஸ்ல இவ்வளோ மகத்துவம் இருக்கும்போது குளியல் பொடி, ஹேர் ஆயில், ரோஸ் வாட்டர், குல்கந்த், இந்த மாதிரி நம்மளோட நலனுக்கு தேவையான எந்த பொருளை செய்யணும்னாலும் சரி, நம்ம வீட்டிலேயே பூத்த பன்னீர் ரோஜா இதழ்களை உபயோகப்படுத்தும் போது அதுல எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம வீட்டுல பூத்த ரோஜா அப்படின்ற மனநிறைவோட பயன்படுத்தலாங்க. இதெல்லாமே நம்மளோட வீட்லயே செஞ்சு பயனடையணும் அப்படின்னா நம்மளோட தேவைக்கேற்ப நிறைய பன்னீர் ரோஜா செடிகளை வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் வெரைட்டி செடி நீங்க வச்சிருந்தாலும் சரி, அதை மட்டுமே உபயோகப்படுத்தி கட்டிங்ஸ் மூலமா நிறைய செடியா மாத்தலாங்க. கட்டிங்ஸ் மூலமா உங்களோட ஒரு ரோஜா செடியை நிறைய ரோஜா செடியா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. யூடியூப்ல டிடிஸ் ஆர்கானிக் ரோஸ் கட்டிங்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோவை நீங்க பார்க்கலாம். ரோஜா செடிகளுக்கு மண் கலவை நல்லா இருந்தாலே செழிப்பா ஆரோக்கியமா பூத்துட்டே இருக்குங்க. பன்னீர் ரோஜா செடியை வாங்க போறீங்களா? இந்த மண் கலவை உபயோகப்படுத்தி பாருங்க. ரோஜா செடிகளை தொட்டிகள் உபயோகப்படுத்தாம தோட்டத்துல இடம் இருந்ததுன்னா நிலத்துல டைரக்டா வச்சிடுங்க. தொட்டில வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பன்னீர் ரோஜா செடி நல்லா உயரமா வளரும். அதனால பெரிய பெரிய ட்ரம்லயோ இல்ல பெரிய பெரிய தொட்டி கிடைச்சதுனாலோ வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் தெரியும். பன்னீர் ரோஸ் ரொம்ப நாள் பூக்காம இருந்துச்சுன்னா, செடி பெருசா வளர்ந்துட்ட பிறகும் சின்ன தொட்டிலே வச்சிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய தொட்டிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைங்க. அரிசி கழுவிய தண்ணீர், பருப்பு கழுவிய தண்ணீர், வாழைப்பழ தோல்ல இருந்து பண்ற ஃபெர்டிலைசர், நொறுங்கிய முட்டை ஓடு, இதெல்லாம் கொடுத்தது போக 15 நாளுக்கு ஒரு முறை மண்புழு உரமும் கடலை புண்ணாக்கு உரமும் கொடுங்க. தொட்டி சைஸ் உரம் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சுன்னா ப்ரூனிங் பண்ண வேண்டியிருக்கும். பூத்து முடிச்ச கிளைகளை கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய பூ வந்துட்டே இருக்கும். பன்னீர் ரோஸ் செடிக்கு இந்த மாதிரி கேர் கொடுத்து வளர்த்து பாருங்க. கொத்து கொத்தா பூ பூத்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு பன்னீர் ரோஸ் வாங்கணும் அப்படின்ற ஆசையா இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி யார் யாரு கட்டிங்ஸ் மூலமா நிறைய ரோஜா செடியை வளர்க்க போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.